ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். இந்த சொசைட்டியில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். எல்லாருமே அவேர்னஸாக, அதாவது இந்த சம்பவத்தை ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம சேனலில் மோஸ்ட்லி பேசுகிறது எல்லாமே இந்த மாதிரி வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த டாபிக் உள்ளே போகலாம். அப்படி என்ன ரொம்ப முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் நடந்த இஷ்யூ தாங்க. இப்போ தான் நான் கூட ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி திருத்தணி போயிட்டு வந்தேன். அங்கே பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்திக்காரங்களும் வேலை செஞ்சுன்னு தான் இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் போகிறது அந்த மாதிரியான வேலைக்கெலாம். ஏன்னா அவங்களுக்கு கம்மி சேலரி இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் இங்கே வேலை செய்கிறாங்க. அது யாரும் எதுவும் தப்பு சொல்ல. அது சில பேர் அவங்க பர்மிஷன் வாங்கிக்கின்னு அதுக்கான ஒரு ரூல்ஸு கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வெளி மாநிலத்தவர்கள் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு உரிமை கொடுத்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சட்டம் இருக்கிற மாதிரி கேட்டுன்னு இருக்காங்க சில பேர். அந்த மாதிரி தான் எதிர்க்கிறாங்களோ வச்சு மற்றவங்க இந்த இந்திக்காரங்க நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டுலாம் யாருமே இது வரைக்கும் யாரும் எதிர்க்கலை. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுன்னு தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்க ஃபேமிலி சைடில் ரொம்ப பசி வறுமை, அதனால் அதை போக்குறதுக்கு இங்கே வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே எடுத்துக்குங்க, நிறைய பேர் இப்போ எப்படி வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வெளியூருக்கெலாம் போயிட்டு சம்பாதிச்சுன்னு ஒரு 4-5 வருஷம் ஃபாரின் போயிட்டு வந்தால் போதும்பா, சம்பாதிச்சிடலாம், மேரேஜ் பண்ணிடலாம், ஃபேமிலி செட்டில் பண்ணிடலாம், ஃபேமிலியில் செட்டில் ஆகிடும், நமக்கு லைஃப் செட்டில் ஆகிடும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் இந்த மாதிரி சென்னைக்கு போகலாம், தமிழ்நாட்டுக்கு போகலாம், அங்கே போய்ட்டு ஒரு 2 வருஷம் கஷ்டமாக வேலை செஞ்சுட்டு வந்தாக்கா நம்ம ஃபேமிலி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நினச்சி வரவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 20 வயசு பையனை அடித்து சாகிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இந்த அளவுக்கு மோசமாக ஒரு 4-17 வயசு பசங்க பண்ணியிருக்காங்கன்னா அது நம்புற மாதிரியாக இருக்குது. ஆனால் அப்படி தான் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய நிலமை. அப்படி என்ன கொடூரமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து திருத்தணி அரக்கோணம் போகிற ட்ரெயின் நினைக்கிறேன். ஸோ போகிற பசங்க திருத்தணி பசங்க 2, அரக்கோணம் பசங்க 2ன்னு சொல்கிறாங்க. 17 வயசு பசங்க. அவங்க பட்டா கத்தியை வச்சுக்கின்னு ஒரு ட்ரெயினில் ஒரு இந்திக்கார பையனை மிரட்டி வீடியோ போட்டிருக்காங்க. அடித்து துன்புறுத்தி அந்த பையன் கதறான். ஸோ அவனை ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கி அங்கே கொடுமை பண்ணி அங்கங்கே கையில் தலையெல்லாம் வெட்டு காயமோட ரொம்பவே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அது உயிர் தப்பிச்சிட்டான். அது பெரிய விஷயம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தப்பான செயலாம் எப்படி பண்ணுறாங்க? அவங்க உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு 17 வயசு பசங்களுக்குள்ள என்ன இந்த மாதிரிலாம் ஏன் தோணுது? இந்த பட்டாக்கத்தியை வச்சுக்கின்னு ரீல்ஸ் போடுறது, பாட்டு போடுறது, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்காகவே அந்த சீன்ஸை க்ரியேட் பண்ணாங்களா? இல்லை வேணும்னே இந்த வெளி மாநிலத்தவன் அவன் இந்திக்காரன் நம்ம ஊருக்கு வேலை செய்கிறான் அப்படின்ட்டு ஒரு பொறாமையா? ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த 17 வயசு பசங்களுக்குள்ளே எப்படி இந்த வெறி வந்துச்சு? அதுதான் இப்போது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ட்ரக்கே இல்லை, 0% இருக்குது, இவங்க ட்ரக் எதுவும் பண்ணலன்றாங்க. சில பேர் அவங்க ட்ரக்கில் தான் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இவங்க பண்ணுறாங்க, பண்ணல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது ட்ரக் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அவங்க நிறையா ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ரொம்பவே கவனிச்சு ஆகணும். இதை பார்த்து நம்ம இது ஒரு சாதாரண சம்பவமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது ஒரு பெரிய முன்னெச்சரிக்கையாக பார்த்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும். தயவுசெய்து யாருமே இந்த மாதிரி பட்டாக்கத்தி வச்சுக்கின்னு ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி கானா பாட்டு, ஒரு சில கானா பாட்டுலாம் இருக்குல்ல, ரொம்ப பேட் வேர்ட்ஸாக வரும். இந்த பட்டாக்கத்தி வச்சுன்னு சுற்றுவேன், பொருளை போடுவேன், இந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டுக்கின்னு ஒரு கோளாறாக வீடியோ போட்டுக்கின்னு இந்த மாதிரிலாம் தயவுசெய்து யாரும் போடாதீங்க. அப்படியே போடுற பசங்களை நீங்கள் யாரும் லைக்கும் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி போகிறதெல்லாம் மில்லியன் கணக்கில் லைக்ஸ் எல்லாம் வருது இன்ஸ்டாகிராமில். அது எப்படின்னு தெரியல. இது சொசைட்டிக்கு ரொம்பவே தப்பான விஷயங்க. இது எல்லாமே பார்த்து இது அவேர்னஸாக இருக்கணும். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்கள நீங்கள் இப்போ நார்மல் லைஃப்பில் இங்கே பார்க்குறீங்கன்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ட்ரக் பண்ணுறாங்களா, ட்ரக் அடிக்கிறாங்களா, கஞ்சா அடிக்கிறது, இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு ட்ரக்கு, ஏன் டாஸ்மாகே கூட வச்சுக்கலாம், பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் எங்கன்னா பண்ணாங்கனாக்கா அவங்க சைடில் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்ட்டு அவங்ககிட்ட போகாதீங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க. பப்ளிக்கில் பொது இடத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்க தள்ளி இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். பப்ளிக்கில் இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி பண்ணானாக்கா அவனை தூக்கி போட்டு மிதிக்கணுன்ற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா பொதுமக்கள் யார் வேணால் தட்டி கேட்கலாம். பப்ளிக்காக பொது இடத்துல யாருமே தப்பாக எதுவும் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம போய் கேட்டோம்னா நம்ம மேலே அந்த கத்தி வரும் போல். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. பொதுமக்கள் எல்லாருமே பப்ளிக் பிளேஸில் ட்ரெயினில் போகும்போது பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம உயிர் நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம தான் நம்ம உயிரை பார்த்துக்கணும். யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இது இந்த மாதிரி பசங்க மாறதுக்கு காரணம் ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரக் கொண்டு வரவே கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போல்லாம் ட்ரக்கு நிறைய ஆயிடுச்சு. ட்ரக்குன்னு சொல்கிறது கஞ்சா, ஆன்ஸு, இந்த மாதிரி இந்த சைட்லாம் மட்டும் இல்லை, சரக்குமே ஒரு ட்ரக்கு தான். ஸோ ஒரு வீதிக்கு வீதி, அதாவது ஒயின் ஷாப் திறந்து வச்சுக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4-5 ஒயின் ஷாப் இருக்குது சுற்றி எங்கே பார்த்தாலும். ஸோ அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப் திறந்து வச்சுட்டு அதை நம்ம கம்மி பண்ணணும்.
இப்போது ட்ரக்கை எடுக்கிறவன் வந்து அதுக்கு மேலே அதிகமாக எடுக்கக்கூடாது. எப்பயாவது ஒரு கட்டத்தில் எடுக்கிறானாக்கா அதோட முடிஞ்சிடணும். கண்டினியூவாக அவனை கொண்டு டெய்லி அடிக்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே தப்பான விஷயங்க. ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகவே கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் அடிக்டாக இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறோம்ல, அந்த இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க அதுதானே நமக்கு முக்கியம். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரக்குக்கு அடிக்டாக இருந்தால் இளைஞர்கள் அதிகமாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. நம்ம A2D ப்ரோ கூட வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளோ சலுகை பண்ணுது. ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, அவங்களுக்கு மதிய உணவு திட்டம், அந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அது எல்லா சலுகையுமே அந்த ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல, யூஸ் பண்ணிவிட்டு வந்து அவங்க நல்ல நிலைமைக்கு போகணும். அவங்க வந்து இந்த மாதிரி அதே கவர்மெண்ட்டால் இன்னொரு சைடில் ட்ரக்கு சாராயம் விற்கிறாங்கல்ல டாஸ்மாக், அங்கே போயிட்டு அதை குடிச்சிட்டு வந்துட்டு கெட்டு போகக்கூடாது இல்லை அவங்க லைஃபு. ஸோ இது பண்ணுற கவர்மெண்ட் அந்த சைடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கினா நல்லாயிருக்கும். அது கம்மி பண்ணணும். டாஸ்மாக்லாம் கம்மி பண்ணிவிட்டு வேறு எதனா முறையில் அவங்க வந்து பொருளாதாரத்தை ஈட்டலாம். அதுக்கு டாஸ்மாக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஸோ இவ்வளோ நல்லது பண்ணுற கவர்மெண்ட் அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிற நம்ம நாட்டில் எந்த வளர்ச்சியுமே இல்லைங்க. ஸோ எல்லாருமே இப்படி தான் போயிட்டு இருக்காங்க, அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹெல்த்துலாம் சரியில்லை. ஸோ இந்த நிலமையில இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப மோசமாக தான் போகும் நம்ம ஹெல்த்துமே. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காகலாம் இந்த மாதிரி ஒரு விபரீதமான செயல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. இதெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. யாரும் லைக் ஷேர்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணாதமா இருந்தாலே போதும். நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில். கவர்மெண்ட் வந்து எல்லாமே அதை கண்காணிக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வயலன்ஸ் கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு சேனல் பேன் பண்ணணும், டிலீட் பண்ணணும், இல்லை இன்னொன்னா பண்ணிக்கங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சொசைட்டிக்கு வந்து தப்பான விஷயங்களா அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களா, செய்கிறாங்களா, அது வந்து நீங்கள் தடுக்கணும். எப்படின்னா தடுத்துக்குங்க. அது நமக்கு ரொம்பவே முக்கியமானது ஒன்று. அவங்க இஷ்டத்துக்கும் கண்டபடி வீடியோ போட்டு ப்ரொமோஷனுக்காக, அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு நிறைய வியூஸ் வந்தால் ப்ரொமோஷன் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணி ஃபேம் ஆகிறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். நீங்கள் இப்போ அந்த பசங்க ரீல்ஸுக்காக அந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க. ஆனால் இது வந்து ரீல்ஸ் மோகம் வந்து கொஞ்ச நாள் தான். நீங்கள் ரீல்ஸால் ஃபேமஸ் ஆகலாம். அது வந்து உங்களுக்கு எதுவும் கிடையாது. அது லைஃப் லாங் கிடையாது. ஆனால் ஒரு கேஸ் உங்கள் மேலே வந்தாலும் அது லைஃப் லாங் உங்கள் பேரில் ஒரு புள்ளி, அதாவது டார்க்காக இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து மாசு, கெத்து அந்த மாதிரிலாம் நினச்சிக்கின்னு பட்டாக்கத்தி சுற்றிக்கின்னு நாங்கள் கோளாறு அந்த மாதிரிலாம் பாட்டு போட்டுக்கின்னு, இது ரொம்பவே தப்பான விஷயம். இது ரொம்பவே தப்பான ஒரு எடுத்துக்காட்டு பொதுமக்களுக்கு. இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி கெட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே காட்டுறாங்க. ரியலாக டே டு டே லைஃப்பில் நடக்கிற ரியல் சீன்ஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு சினிமாவோ இது ஒரு மூவியோ கிடையாது. இது வந்து சீரியலில் சினிமாவில் நடந்தாலே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே பதட்டமாக இருக்குங்க. என்னடா இது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இந்த மாதிரிலாம் இளைஞர்கள் இருக்காங்க, இவ்வளோ சின்ன வயசில் இப்படி கெட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே கவலையாக இருக்குது. பொதுமக்கள் போகிற இடத்துல இவ்வளோ அச்சுறுத்தலாம் நம்ம ஊர் பசங்க நம்மளை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளனா அவன் வந்து ஒடிசாலேருந்து வந்திருக்கான்னாலும் அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, வலி இருக்குல்ல, அவங்களுக்கும் பசி இருக்குல்ல. ஸோ அதுக்காக இங்கே வரான். அவன் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் அப்புறம். ஆனால் இந்த மாதிரி பொது இடத்துல வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவனே இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த பசங்களை பார்த்து முறைச்சிருக்கான், அதனால அவங்க அடிச்சிருக்காங்க கோவத்தில் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை உருவான சண்டையாக காட்டுறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஏன்னா அதுவுமே அப்படி தான் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம 2 ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனையாக ஆகிடக்கூடாது, இல்லை 2 மாநிலத்துக்குள்ளே. இப்போ ஒடிசா, தமிழ்நாடு இவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் சண்டை மாதிரி வந்துடக்கூடாது இல்லை, அந்த மாநிலத்து பையனை இந்த மாநிலத்து பையன் அடிக்கிறான் அப்படின்ட்டு. ஏற்கனவே இந்திக்காரங்க இங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கானுங்க. அதாவது பயந்து போய் தான் இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா எங்கே அவன் அடிப்பானே தெரியாது. ஸோ நம்ம எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவில் போயிட்டு வேலை செய்கிற தமிழர்கள் எல்லாருமே அந்த தனி பிரச்சனையில் அடித்தாங்கல்ல, தமிழ்நாடாக இருக்கிற பசங்களை, தமிழ்நாட்டிலேருந்து வந்த பசங்களை பெங்களூர்ல எல்லாம் அடித்தாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது ரொம்பவே தப்பான விஷயம். அதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் ஊர், பேர், மாநிலம், அது எல்லாத்த விட உயிர் ரொம்பவே முக்கியமானது. நம்ம சொல்லுவோம்ல ஜாதி மத பேதம் இது எதுவுமே பார்க்கக்கூடாது, இப்போலாம் அது எதுவுமே இல்லை, நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி வேற்று மாநிலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கோம். இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் வெளிநாட்டு இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் ஃபாரினில் போயிட்டு சம்பாதிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே மணி நீட் இருக்குது. அதனால அது இருந்தால் தான் லைஃப்பும் கரெக்டாக போகும் அப்படின்ட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது எவ்வளோ கொடூரமான ஒரு நிலைமை. அது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இந்த காலத்து பசங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ இருக்காங்க, நிறைய பேர் சாதிக்கிறவங்களும் இருக்காங்க இப்போவும் சின்ன சின்ன வயசுலேயே. இருந்தாலும் இந்த மாதிரியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல, அதையுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இந்த சொசைட்டி சேஃப் இல்லைன்றப்போ நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அது எந்த யூஸுமே இல்லை. அதனால் இது எதுக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. பொதுமக்கள் நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவை கட்டணும். இது எனக்கு மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன்.
இதில் எதனா தப்பாக இருந்தால் தயவுசெய்து அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்ட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.